நார்மல் எஸ்ஐபி ஒருத்தருக்கு போயிட்டே இருக்கு. அதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்? 12.64 அண்ட் அவர் ஸ்டெப் அப் பண்ணும்போது 12.83 பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, தேர்ட் ஸ்ட்ராட்டஜி, நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுது அப்படின்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 2 to 5% கம்ஸ். அது டவுன் ஆகும்போது இவர் இமிடியேட்டா ஒரு 10,000 எஸ்ஐபி பண்ணிட்டே இருக்கும்போது 3x டைம்ஸ் வந்து அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா ரொம்ப ஹாப்பி தான், மார்க்கெட் கீழே போச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். நார்மல் எஸ்ஐபி, ஸோ ஸ்டெப் அப் எஸ்ஐபி அலாங் வித் மார்க்கெட் ஃபெல் ஆகும்போது நீங்க பண்ணக்கூடிய லம்சம் அமௌண்ட், இது மூணும் ஒருத்தர் பண்ணிட்டே இருந்தாருன்னா அவரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 13.3% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. டுடே இஸ் த ரைட் டே அப்படின்வாங்க. அது மாதிரி என்னைக்கு நான் பண்ணணும்னு யோசிக்க கூடாது, இன்னைக்கே நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாதான். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பர்சன் Y அப்படின்னு எடுத்துப்போம். எஸ்ஐபி வந்து 10,000 இந்த பீரியட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. அவர் அதோட என்ன பண்றாருனாக்கா ஸ்டெப் அப் பண்றாரு 10%. ஸோ நீங்க 10% தான் பண்ணணும்னு இல்லை, பேஸ்ட் ஆன் யுவர் கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ட் 4%, 5 or 6 எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ நான் வந்து உங்களுக்கு 10% எடுத்திருக்கேன். அப்போ 10%னா 11,000. ஸோ 11,000 வந்து அவர் செகண்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருன்னா அவருடைய எக்ஸ்ஐஆர் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.83% இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நார்மலாக எஸ்ஐபி பண்ணவருக்கும் அவர் ஸ்டெப் அப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கவரை வந்து 12.83% எக்ஸ்ஐஆர் ரிட்டர்ன்ஸை ஈல்டு ரிசீவ் பண்ணியிருக்கிறதுக்கும் ஸ்லைட்லி சேஞ்சஸ் அண்ட் நல்ல ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸை வந்து கார்பஸை அவர் கிரியேட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன பார்க்குறோம் அப்படின்னா நார்மல் எஸ்ஐபி ஒருத்தருக்கு போயிட்டே இருக்கு. அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்? 12.64 அண்ட் அவர் ஸ்டெப் அப் பண்ணும்போது 12.83 பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நார்மல் எஸ்ஐபி அவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும்போது இட் மீன்ஸ் நிஃப்டியோடைய பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுது அப்படின்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 2 to 5% கம்ஸ். அது டவுன் ஆகும்போது இவர் இமிடியேட்டாக அவர் 10,000 எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருக்கும்போது 3x டைம்ஸ் வந்து அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 போயிட்டு இருக்க இடத்துல 30,000 அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. மார்க்கெட் வந்து மோர் தென் 5% கீழே அது டவுன் ஆகும்போது அட்லீஸ்ட் அவர் 6x டைம்ஸ் அவர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாகப்பட்டது 10,000னாக்கா 60,000 அவர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மந்த்து. அப்போது இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோ 3xனா அட்லீஸ்ட் 30,000 ஒரு 10,000ஓட ஆட் பண்ணும்போது 40,000 இருக்கும். அதே போல் 10,000 வந்து நெக்ஸ்ட் சினாரியோவில் மோர் தென் 5% வந்து மார்க்கெட் நிஃப்டி டவுன் ஆகும்போது அவர் வந்து 6xனா அட்லீஸ்ட் 60,000 வந்து அவரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த யூனிட்ஸ் வந்து இன்னும் ஹியூஜாக அக்யூமுலேட் ஆகும். ஸோ அப்போ அவருடைய நார்மல் எஸ்ஐபியோட மார்க்கெட் டவுன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைம்லையும் அந்த டைம் ஆஃப் எவ்வளோ எக்ஸ், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கல 3x, 6x or 9x இந்த மாதிரி எத்தனை எஸ்ஐபி நீங்கள் 10,000 போடுறீங்கன்னா நான் சாம்பிளுக்கு இதை சொல்கிறேன். இதை நீங்கள் 25,000 பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை லம்சம்மை வந்து அந்த பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா ரொம்ப ஹாப்பி தான், மார்க்கெட் கீழே போச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இது நம்ம தாட் ப்ராசஸ் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இதோட எக்ஸ்ஐஆர் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 13.7% கொடுத்துருக்கு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்ம நார்மல் எஸ்ஐபி பண்ணதுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இவ்வளோ ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறேன், அதுவும் உங்களுக்கு பிடிக்கும். ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி, இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கா எவ்ரி இயர் நமக்கு நார்மல் எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டெப் அப் எஸ்ஐபி நான் சொன்னேன் இல்லையா, அதே போல் எவ்ரி இயர் 10%. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ஸோ நீங்கள் 5, 6, 7 எந்த பர்சன்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 10% நான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ 11,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி கீப் ஆன் இன்க்ரீசிங் 10%. இந்த ஸ்ட்ராட்டஜியோட உங்களுடைய லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் ஃபெல் ஆகும்போது இட் மீன்ஸ் டவுன் ஆகும்போது நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் வந்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணி நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன்ஸுன்றது எவ்ரி இயர் மினிமம் 5%ஓ இல்லை எவ்ரி 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கரெக்ஷன்ஸும் நடந்திருக்கு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியோடைய டேட்டாஸில் பார்த்தோம்னா. அதே போல் உங்களுடைய எஸ்ஐபியோட நார்மல் எஸ்ஐபி, ஸோ ஸ்டெப் அப் எஸ்ஐபி அலாங் வித் மார்க்கெட் ஃபெல் ஆகும்போது நீங்கள் பண்ணக்கூடிய லம்சம் அமௌண்ட், இது மூணும் ஒருத்தர் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா அவருடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 13.3% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம டியூன் பண்ணுறதுனால இந்த நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு எஸ்ஐபிக்கும் ஸோ சின்ன சின்ன டியூன் கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது அவருடைய ரிட்டர்ன்ஸோடைய வேல்யூவும் வந்து ப்ரிடாமினெண்ட்ல சேஞ்சஸ் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இதை மாதிரி ஒரு டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம மறந்துடுறோம், நம்ம எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்றதே மறந்துடுறோம். தெர் இஸ் அ 2 reasons. நம்பர் 1, you are feel safe for investment. நம்பர் 2, again you feel safe for investment. ஸோ நம்ம அசம்ஷன்ஸ் என்னன்னாக்கா, நீங்கள் கண்டினியூவாக எந்த ஒரு விஷயத்தையும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியில் நார்மல் எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருங்க, கண்டினியூவாக உங்களுடைய டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள். செகண்ட் வந்து உங்களுடைய லம்சம் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இல்லை எஸ்ஐபி முடியலன்னா லம்சம் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஸ்டெப் அப்பும் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபெல் ஆகும்போது அடிஷ்னலாக இந்த லம்சம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது இந்த 10 yearsல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நிறைய ஒரு லைஃப்பில் நமக்கு ஒரு நல்ல விஷயம், குட் திங்ஸ் ஆர் பேட் திங்ஸ் எது வேணாலும் நடக்கும். நமக்கு இது தனியாக வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சேஃப்டி நெட்டாக ஒரு எமர்ஜென்சி கார்பஸ், அதே போல் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராப்பராக, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கோல்ஸ் வந்து நோவே நீங்கள் அதை டச் பண்ணவே மாட்டீங்க. அதை டச் பண்ணலைனாலே அந்த 10 years நீங்கள் ப்ரிடாமினெண்ட்டாக இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலே உங்களோட வெல்த் கிரியேஷன் ரொம்ப ஹியூஜாக இருக்கும். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ரியல் வெல்த் வந்து பேஸ்ட் ஆன் அவர் பேங்க் அக்கௌண்ட். கண்டிப்பாக கிடையாது. அதாவது நான் ஒர்க் பண்ணால் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ கார்பஸ் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ரிச் ஹவுசஸ் இருக்கும், அந்த ஹவுசஸில் இருக்க அந்த ஓனர் வந்து ஈவன் அந்த வீடை என்ஜாய் கூட பண்ண மாட்டார். அவர் வந்து திரும்பவும் ஒரு லைஃப்பில் அடுத்து ஒரு ரொட்டீன் ஒரு சைக்கிளில் ஓடிக்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா அவருடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த வீட்டை கூட அவர் என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறத நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். அவருடைய ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணவும் அதை இன்கம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறவும் தான் ஓடிட்டுருப்பாங்க. ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மணியை வந்து மல்டிப்ளை பண்ணி வெல்த் கிரியேட் பண்ண முடியும். நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க வாழ முடியுன்றதே அந்த பர்சன்ஸ்க்கு தெரியாமல் நிறைய பேர் லைஃப்பில் ஓடிட்டு இருக்கவங்கள நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதாவது 2008 சைக்கிள் இன்னைக்கு வராது, 2014 சைக்கிளும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது. அதே போல் ஃபியூச்சரில் 2025 சைக்கிளையும் நம்மளால் ரீச் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னைக்கு அதாவது டுடே இஸ் த ரைட் டே அப்படின்வாங்க, அது மாதிரி என்னைக்கு நான் பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது. இன்னைக்கே நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்து நம்மளுடைய இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 yearsல ஆல்மோஸ்ட் 9x டைம்ஸ் அது மல்டிப்ளை ஆகிடும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை ஆகிடும்ன்றதுல சந்தேகமே இல்லை. இந்த ஒன்லி மேக் சென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஹேபிட் அதுதான் உங்கள் கையில் இருக்குது. இந்த ரிட்டர்ன்ஸை நீங்கள் சேஸ் பண்ணாதீங்க. ரிட்டர்ன்ஸ் அதுவே அதோடைய இதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற டிசிப்ளினரியான ஒரு ஆட்டிடியூடை நம்ம மேக் பண்ணோம்னா அதுவே நமக்கு வெல்த் கிரியேஷன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ வி ஆர் நாட் ஒன்லி மேனேஜ் த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பட் வி ஆல்சோ ஏபிள் டு கனெக்ட் ஈச் கிளைண்ட்ஸ் ஆர் ஈச் இன்வெஸ்டர் இன் த சோல் ஆஃப் த இந்தியா அண்ட் சோல் ஆஃப் த ஆர்ட். இதுதான் எங்களுடைய விஷனாக இருக்குது. அதனால் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை லீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா இது ரிலேட்டடாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸில் பண்ணலாம் அப்படின்றத நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஐடியா இருந்ததுன்னா எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அனிதா மோகன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.